இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கங்கை நதி தான். இந்த கங்கை நதியில் நம்ம படகு சவாரியில் டே டைம் வியூவும் நைட் டைம் வியூவும் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் கங்கை நதி ஓரத்தில் இருக்கக்கூடிய 64 படித்துறைகள் இருக்குது. இந்த 64 படித்துறைகளையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த 64 படித்துறைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா மணிகர்ணிகா, கேதார்நாத் காட், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹனுமன் காட், நமோ காட், இப்படி நிறைய படித்துறைகள் இருக்குது. நமோ காட் அப்படின்ற படித்துறையிலேருந்து தான் இப்போ இந்த போட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த போட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லா படித்துறைகளும் நம்ம பார்த்துட்டு வரலாம். இப்படி நம்ம பார்த்துட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா படித்துறைகளுமே வந்து நம்ம இதில் கவர் பண்ண முடியும், பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம இந்த போட்டில் நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கங்கா ஆரத்தி பண்ணக்கூடிய இடங்கள், மணிகர்ணிகா காட், அது வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்களோட உடல்களை எரிக்கக்கூடிய இடங்கள், இதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த போட் ரைடு போகணுன்னா நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமோ காட்டில் இருந்து தான் மோஸ்ட்லி எல்லா போட்டுமே இங்கேருந்து தான் கிளம்பும். ஸோ இங்கே ஒவ்வொரு போட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக நம்ம ஒரு போட்டோ இல்லைனாக்கா நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம போகிற மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணி நம்ம போய்க்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம ரீச் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடியது இந்த கோயில் இருக்கக்கூடிய படித்துறைகள் எல்லா 64 படித்துறைகளும் நம்ம பார்க்க முடியும். ஸோ நமோ காட்லேருந்து நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தெரியக்கூடிய ஒரு பிரிட்ஜில் பார்த்திங்கன்னா இங்கே அந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜில் கீழே ட்ரெயின் போகும், ட்ரெயினுக்கு மேலே ஒரு ரோடு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பஸ்ஸு, கார், டூ வீலர் எல்லாமே போகும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கீழே நம்ம போட்லேயும் போகலாம், பிரிட்ஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா ட்ரெயின், அதுக்கு மேலே பஸ்ஸு போகக்கூடிய வகையில் இந்த பிரிட்ஜு கட்டியிருக்கிறாங்க. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் நம்ம இந்த நம்ம போட் ரைடு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த படித்துறைகள் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு படித்துறைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பூஜை பண்ணுவாங்க. ஒவ்வொரு படித்துறைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் நம்ம சொல்லுவோம். கேதார் காட், ஹனுமன் காட், அதுக்கடுத்து மணிகர்ணிகா காட், நமோ காட். ஸோ இப்படி நிறைய படித்துறைகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு படித்துறைகளும் அந்தந்த மடாலயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லா படித்துறைகள்லையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த போட் ரைடும் நம்ம வந்து பார்க்கணும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். காசிக்கு வந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு போட் ரைடு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எல்லா படித்துறைகளையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடந்து போய் பார்க்க முடியாது, ரொம்ப நேரமும் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு போட் ரைடு நம்ம போனோம்னா அதுவும் நம்ம ஈவினிங் டைமில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த அட்மாஸ்பியரு. எல்லா படித்துறைகளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படித்துறைகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கங்கா ஆரத்தி நம்ம பண்ணுறாங்க, ஒரு 4-5 இடங்களில் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம பார்க்குறோன்றது முன்கூட்டியே நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்லேருந்து பார்க்குறதுனால கங்கா ஆரத்தியில் நம்ம ஈஸியாக நம்ம பார்க்கலாம். என்னென்னா நம்ம கிட்ட போயிட்டு நம்ம பார்க்கணும்னு நினச்சின்னா நம்ம மதியமே நம்ம போய்ட்டு இடம் பிடிக்கணும். ஸோ அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ரஷ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம போட்லேருந்து பார்க்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கங்கா ஆரத்தி பண்ணுறது எல்லா வியூவுமே நல்லா க்ளீனாக நமக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்களும் காசிக்கு வந்தீங்கன்னா இந்த கங்கா ஆரத்தியும் அதே மாதிரி இந்த போட் ரைடும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Okay.
நாலு வித்தியாசமா தெரியுதா? கப்பல்ல கோபால் பாருங்களா? கோபால் கோபால் நிறைய பேர் Aurangzeb destroyed Bindra temple, also along with Kashi Vishwanath temple, and constructed a mosque at the same place. The idol of Lord Bindu Manu was relocated to a करते थे। इससे प्रसन्न होकर उन्होंने ऋषि को वरदान दिया कि वे सदैव स्थान को हिंदू मानव के नाम से पा सके। एक समय पर हिंदू मानव मंदिर की लोकप्रियता पुरी के जगन्नाथ मंदिर के समान हो गई। औरंगजेब के सन अरे अनिल अनिल अनिल
என்னடா கூட